பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப முக்கியமான டெர்மினல் தாங்க வந்திருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் ஏன் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து லாவோஸ்க்கு 44,000 ஃப்ளைட் டிக்கெட்டுங்க. ஸோ 44,000 கொடுத்து நம்ம போகாமல் 12,000 கொடுத்து தாய்லாந்து ஏர்போர்ட்லேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு ஒரு 1 hour ஆச்சுங்க. இந்த 1 hour பைக்கில் வந்து 250 தாய்பாட்டு, நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 500 INR வரும். 1500 கொடுத்து நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம லாவோஸ்க்கு போகிறதுக்கு 1000 தாய்பாட்டுங்க. ஸோ 1000 தாய்பாட்னா 2000 ரூபா. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 2000 செலவு பண்ணி லாவோஸ் போகிறோம். ஸோ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா 15,000க்குள்ளேயே நம்ம வந்து முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம லாவோஸ்க்கு ஆனரபிள் விசா எடுக்கணும். அது எல்லாமே போக நான் சொல்கிறேன். ஆனரபிள் விசா எப்படி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நம்ம போக பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஒரு டாஸ்க்கை ஹர்டில் முடிச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் இப்போ நான் எடுத்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா அதிகமாக காட்டுவாங்க. 2000 தாய்பாட்டு, 3000 தாய்பாட்டெலாம் காட்டும். இதுவே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருக்குது. செகண்ட் கிளாஸ் ஏசி நம்ம லோவர் பர்த் தான் புக் பண்ணியிருக்கோம் 1000 பாட்டுக்கு. இதுலேயே வந்து 250 பாட்டு 250 பாட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளாஸ் சிட்டிங் இருக்குது. ஸோ 250 பாட்டில் அவரும் 600 ரூபாய்க்குலாம் நீங்கள் இங்கேருந்து போயிடலாம். ஸோ நம்ம குருங் ஹெப் ஹாப்பி வாட் டு நாங்ஹாய் ட்ரெயின் 25. ஸோ இந்த ட்ரெயின் தாங்க நம்ம போகிறோம். ஓகே, ஸோ இதில் தான் 36 நம்ம உள்ளே போய் உட்காருவோம். இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் யூடியூப் சேனல்லையும் சொல்லாத இந்த ட்ரெயினை நம்ம இப்போ காட்டியிருக்கோம். இங்கேருந்து நம்ம லாவோஸ் போகிறதுக்கான ட்ரெயினுங்க. உள்ளே போய் நம்ம நிறைய பேசுவோம். ஓகே சரிங்களா. இந்த ட்ரெயின் நாங்ஹாய் போகுது. இந்த நாங்ஹாய் போகிற ட்ரெயின் சுற்றி வாபஸ் செட்டில் போகணும். இது அங்கே தான் நம்மளுடைய சீட்டு. நம்ம இதே சேம் ட்ரெயின் இது வந்து ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு போகிறோங்க. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் கண்ட்ரியோட வந்து செட் பண்ணுறாங்க பாருங்கள். பெட்டெல்லாம் எப்படி செட் பண்ணுறது வந்து ஒருத்தராக அங்கே செட் பண்ணி தருவார். செட் பண்ணி கவரு பில்லோ. இது செகண்ட் கிளாஸ் ஏசி. இது இப்போ வந்து இதெல்லாம் அதனால இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இப்படி இருக்குது. இது வந்து இன்னும் செட் பண்ணல. அவர் வந்து ஒருத்தராக செட் பண்ணி தருவார். செட் பண்ணி கொடுத்துட்டா நம்ம அப்படியே இப்படி ஏற வேண்டியது. ஓகே, உங்களோட ட்ரெயின் இது கிச்சனு. ஸோ இந்த கிச்சன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஃப்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஃப்டீரியா பக்கத்தில் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே பாருங்கள். ஃப்ரைஸு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ப்ரிங்கிள்ஸு இங்கே வாங்கி ஆர்டர் பண்ணி நீங்கள் எதாவது வாங்கியிருந்தாலும் இங்கே எடுத்து வந்து வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இங்கே எடுத்து வந்து ஆர்டர் பண்ணி இங்கே வச்சு சாப்பிட்லாம். இது கேஃப்டீரியா மாதிரி இருக்குது. ஸோ இது சென்சாருங்க. தட்டா நம்ம அப்படியே வந்துடும். இதுக்கப்புறமா நம்மளுடைய இன்னும் 2-3 பிளாகர்ஸ் வந்திருக்காங்க. இது வந்து வாஷ்ரூமும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். நம்ம வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள். சாரி, இதை வீல் சேர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பிங்காக வயசானவங்களாம் வந்தாங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு செல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு தடவை பெட்டு செட் பண்ணிருக்காங்க. செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம பழக்கம் ப்ரீமியம். நம்ம இப்போ எங்கே இறங்குறோம், ஓகே, இது எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ எங்கே இருக்கோம், எந்த ஸ்டேஷனில் எத்தனை மணிக்கு போவோம், அப்படி எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்க ரீஜனல் லாங்குவேஜ், தாய் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா இப்படி செட் பண்ணி கொடுப்பாங்க. ஹலோ தேங்க்யூ. இது பாருங்கள், இப்போ வந்து இங்கே இருக்கிற பெட்டை ஸோ இப்படி வந்து செட் பண்ணி தரா பாருங்கள். ஒருத்தருக்கும் செட் பண்ணி கொடுத்தாருனா மேலே ஏறி படுக்க இருந்தாங்க. ஸோ இது வந்து என்னோட பெட் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லாக் ஒன்று எடுத்துருக்காரு. அந்த லாக் கழட்டி மேலே கட்டினாங்க. கீழே இங்கே புல் பண்ணால் உணர்ந்துச்சு. ஸோ இன்னொரு பெட்டு ஒன்று கீழே ஆட் பண்ணுறாங்க. இது என்னோடய பெட்டுங்க. ஸோ என்னோடய பெட்டு செட் பண்ணுறாரு. இதில் பெட்டு போட்டு செட் பண்ணிட்டு ஸோ என்னோடய பெட்டு செட் ஆனதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் படுத்துட்டு சொல்லுவோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து செட் பண்ணுறது போட்டு அந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டு கொடுத்துருவாங்க. பிரித்து நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபுல்லாக பேக்கு சீல் பிரிக்கணும். இது வந்து பில்லை போட்டு ஸ்க்ரீன் போட்டு ஸோ ஸ்க்ரீன் போட்டு படுக்க வேண்டியதாங்க. ஓகே, இந்த மாதிரி
தொடச்சி வேறு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் துடைக்கிறதுலாம் யாரும் எல்லாமே முடிச்சுட்டு மெரிச்சிட்டுலாம் போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி துடைக்கிறா இருப்பாங்க ஃபுல்லாக. ஸோ இப்படி தொடச்சி இதுக்கப்புறமா ஓகே. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக தரையெல்லாம் தொடச்சி க்ளீனாக கொடுக்குறாங்க. ஸோ ட்ரெயினில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மெனுங்க என்ன வேணுமாலும் நம்ம ஆர்டர் பண்ணால் நம்மளுடைய இடத்துக்கே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்காரு ஏதாவது ஆர்டர் கேட்டு இது பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ ஃபுட்டு இருக்குது, ப்ரேயர் ஹால் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது. ஸோ பெட்டு, ஏசி ஃபுல்லாமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். எல்லாம் பார்த்துட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணுறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆகிட்டாங்க ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக மூடியாச்சு கம்ப்ளீட்டாக. ஓகே. ஸோ இந்த சைடும் மூடிடுவோம். இந்த சைடை மூடிட்டு ஓகே. இது வந்து வெளியில் ஸ்டாப்பில் நின்றுருக்கு, அதனால் இப்படி காட்டுறேன். அயுத்தயா ஸ்டேஷன். போன இது டான்மியாங் ஸ்டேஷனு, இது வந்து அயுத்தயா ஸ்டேஷன். ஓகேங்களா? சரிங்களா? ட்ரெயின் மூவ் ஆகும். சரி, தண்ணி வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இடம். இங்கே வந்து நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, ஆஃபு ஆனு. கீழே பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. என்னடா இருட்டிலேருந்து பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? ரூமில் இருக்கேன், என்னோடய ரூமில் இருக்கேன், கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். பாருங்கள், வெளில வந்தால் ட்ரெயின் ஒரு சீட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஒரு கோச்சு, இது மேலே ஒரு பெட்டு, இது மேலே ஓப்பனில் இருக்குது பாருங்கள். 8 டோஸ்ட்டு. ஹலோ. ஸோ இந்த ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். கேமரா, சிசிடிவி, ஒய்ஃபை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து தரையை துடைச்சாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருக்குது ட்ரெயின் ஆன் த ஹோல். The next day. ஸோ காலையில் வந்து நம்ம 2 பேரும் ஓகேன்னு மேலே வந்து திரும்பி மறுபடியும் கீழே கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. கன்சிடர் பண்ணுறாங்க. புது பிளாங்கெட்டு, புது பெட்ஷீட்டு மேலே செட் பண்ணிடுறாங்க. ஸோ நைட்டு வரும்போது அதை பிரித்து அப்படியே மேலே கீழே செட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே லாக் பண்ணிடுச்சு. பேக் டு படேஸ். ஓகே. நம்மளுடைய குட் மார்னிங். இப்போது நான்காய் வந்து இறங்கிட்டோம். ஸோ நேற்று நைட்டு 8:50க்கு ஏறின ட்ரெயின். இப்போது நம்ம வந்து ஏர்லி மார்னிங் 6:30க்கெலாம் வந்துட்டோம். ஸோ இதுதான் நாகாய் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இப்போது குருங் தேப் ஹபீவாட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான்காய் வந்திருக்கோங்க. இங்கேருந்து வேன்டேன் போகிறதுக்கு. ஸோ இதே தான் வந்து வேன்டேன்லேருந்து குரூப் தேப் ஹபீவாட் போகிறதுக்கும் இதே ரயில்வே ஸ்டேஷன் தான். நாங்காய் தான் ஜங்ஷன். ஸோ இதாவது இதே ட்ரெயின். இப்போ இங்கேருந்து அப்படியே ரிட்டன் போய் அங்கே போய் இப்போது லாவோஸ்லேருந்து வரவங்க வேன்டேன் வந்து வேன்டேன்லேருந்து தாய்லாந்து போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இதே ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. ஸோ இதுதான் டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் தேப் ஹபீவாட் வேன்டேன் போகிற டைமிங்கு காலையில் 7:55க்கு, அரைவல், டிபார்ச்சர் 8:35க்கு. ஸோ உடன் தண்ணியிலேருந்து இங்கே வேன்டேன் வரவங்களுக்கு 4:40. ஓகே. ஹலோ, குட் மார்னிங் மக்களே. இது தாய்லாண்டோடைய ஃப்ளாகு. இப்போ நம்ம இருக்கிறது நான்காய் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம லாவோஸ் போக போகிறோங்க. ஓகே. ஸோ இந்த டுக்டுக்கில் ஏறி நம்ம போவோம், ஷேர் ரைடு. ஓகே.
இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். இது கவுண்ட்ரு, மெயினான கவுண்ட்ரு பாருங்கள். இது வந்து வெயிட்டிங் ஏரியா. ஓகே, ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். டுக் எடுத்து நம்ம 4 பேர் இங்கேருந்து அப்படியே போக வேண்டியதாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் மீட் பண்ணோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இமிக்ரேஷன் போயிட்டு அந்த இமிக்ரேஷன் தாய் இமிக்ரேஷனும் லாவோஸ் இமிக்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஓகே, போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்டருக்கு போகுது, தாய்லாந்து பார்டருக்கு போகுது. தாய்லாந்து பார்டர், நாங்காய் பார்டர் ரெண்டுமே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த பார்டரில் சுற்றுக்குள்ளே போயிட்டுருக்கோம். 50 பாட். இந்த குளூரில் கேப் போடாமல் ஒன்றும் போக முடியாது. தாய்லாந்து பார்டருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். லேண்ட் பார்டர் க்ராஸ் பண்ணதுக்கு இமிக்ரேஷன் 8:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 8:30 8:45 தான் இமிக்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது வரலாம் இங்கே உட்காந்துறதுக்கு நம்ம இங்கே போய் ஒரு பிரிட்ஜு, இண்டோ தாய் லாவோ ஃப்ரெஞ்சு பிரிட்ஜ் ஒன்று இருக்குன்னாங்க. ஸோ போகிற வழியில் கவர் பண்ண முடியாது, அதை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பார்டருக்கு போவோம். இல்லை இன் பிட்வீன் போக முடியாது அப்படின்னா நம்ம போயிட்டு திருப்பி இங்கே வந்து திருப்பி போகலாம். $50 தான், 50 தாய் பாட் தான். ஸோ 50 தாய் பாட்னா 150 INR அந்த மாதிரி தான் வரும். 50 பாட் தான் வந்து $250 INR தான் வந்து 50 பாட்டு. ஸோ லாவோஸ் இப்போயே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. மணி லாவோஸ் ஸ்கிப் பண்ணுறாங்க, தாய்லாந்து பாட்டுன்றாங்க, INRன்றாங்க, US டாலர்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கரன்சியில் உடனே கன்வர்ஷன் பண்ணி சொல்லும் போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. இங்கே பாருங்கள், உடன் தண்ணி லெஃப்ட்டில் போனால் உடன் தண்ணி, இங்கே வந்து வியன்டைன். ஸோ நம்ம வியன்டைன் தான் போகிறோம், இந்த சைடு போகணும். வியன்டைன்றது லாவோஸ் கேபிட்டல் சிட்டியோட பார்டர். இந்த வியன்டைன்றது ஒரு பெரிய சிட்டி, சென்ட்ரல் இருக்குது. அதுக்குள்ளே இருக்க இந்த கார்னரில் தான் நம்ம போக போகிறோம். பார்ப்போம். நம்ம ஹாவ் அ குட் ஜேர்னி. நாங்காய் கஸ்டம் பவுண்ட்ரி போஸ்ட். இந்த இமிக்ரேஷன் தான் வந்து இங்கே கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ஒரு இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணணும். இதுக்கு தான் வந்து 50 பாட் கேட்டாங்க. ஓகே, customs bro, I don't have visa. Thailand, idan Thailand border. The private car jeep right, bus keep left. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹாய் பவுண்ட்ரி போஸ்ட். இப்போ வந்து எக்ஸிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸிட் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து இங்கேருந்து லாவோஸ் போகணுன்னா இங்கேருந்து லேண்ட் பார்டர் வழியாக உங்களை க்ராஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் ஃப்ளை வேணால் பண்ணி போங்க அப்படின்ட்டாங்க. நான் ஏன் ஃப்ளை பண்ணி போகணும்? அதுக்கு நான் ஃப்ளை பண்ணி போகிறதுக்கு தான் வந்து 40,000 சம்திங் தான் நான் தாய்லாந்து லேண்ட் பார்டர் வழியாக டிரான்சிட் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். பட் இல்லை, நீங்கள் போக முடியாது, அங்கே ஏதோ ப்ராப்ளம், அதனால் லேண்ட் பார்டர் வழியாக கிராஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன், இன்றைக்கி தான் வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம். நம்ம அஃபிஷியலாக லாவோஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்டோங்க. விசா ஆன் அரைவல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஸோ லாவோஸ் விசா இப்படி தான் இருக்கும். ஓகே.